அனைவருக்கும் வணக்கங்க. ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசியோடு வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, விஷ்ணு மாயனுடைய ஒரு சக்தி வாய்ந்த மகா மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஷ்ணு மாயா அப்படின்னு சொன்னாலே நான் ஏற்கனவே நிறைய பதிவு இந்த விஷ்ணு மாய தெய்வத்தை பற்றி கொடுத்துருக்கேன். இதை விஷ்ணு மாயனை மேக்சிமம் வழிபடக்கூடியவங்க தெரிஞ்சு வழிபடாததுனால தான் போய் நிறைய சிக்கல்களில் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா எல்லா தெய்வத்துக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. பூஜை முறைகளும் சரி, அதை நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய முறைகளும் சரி, அதோடு அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற முறைகளும் சரி, இது எல்லாம் அந்த கட்டுக்கோப்பு எல்லாமே ஒரே மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் வராது. சரியா, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் மாறி மாறி வரும். அதனால் அந்த வகையில் தான் நான் சொல்கிறது. விஷ்ணு மாயனை வழிபடும் போதும் சரி, அவரோட உபாசகராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு தெளிவான புரிதலோடு இருக்கணும். ஏன்னா இந்த தெய்வம் கொஞ்சம் அதிகபட்சமாக மாந்திரிகத்துக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம். அதுபோல் இல்லாமல் பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம். சரியா, இப்போ நம்ம எப்படி கட்டுக்கோப்போடு இருந்து உபாசனையானதை செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சு செய்யுங்க. இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய விஷ்ணு மாயனுடைய மந்திரம் எதுக்காகன்றதை முதல்ல சொல்லிடுறேன். இது உங்களுக்கு மந்திரம் சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதமான சகல நன்மைகளுமானது உங்களுக்கு கிட்டும். சரி, அது அந்த வகையில் இருக்கக்கூடியது தான் இந்த விஷ்ணு மாயனுடைய மந்திரம். இதுக்கு நீங்கள் விஷ்ணு மாயனுடைய சிலையை வச்சு தான் பூஜை செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சின்னதாக ஒரு ஃபோட்டோ இருந்தால் கூட போதும். இது மேக்ஸிமம் தனியான இடத்துல தான் வைக்கணும். நான் அப்படின்னா சொல்கிறேன், பூஜை ரூமில் தயவு செஞ்சு இதை வைக்காதீங்க. யாரும் இந்த ஃபோட்டோ வைக்கக்கூடாது. தனியான ரூம் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது இடம் இருந்துச்சுனாலோ உங்களுக்கு அந்த இடத்துல தான் இதை வச்சுக்கணும். சரிங்களா, இந்த ஃபோட்டோவை அப்படி பூஜையில் வைக்கக்கூடாது ரூமில். அது மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வச்சு இந்த தெய்வத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு தினசரி இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே, சரி அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். இதுக்கு படையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரம்மாண்டமான படையெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கணும். முக்கியமாக ஒரு கமண்டலத்தில், அதாவது நீங்கள் கமண்டலம்னு சொம்பில் செம்பு சொம்பில் கூட தண்ணீர் சுத்தமான ஜலம் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும். இதை மந்திரம் சித்திக்கிற உரு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5008 உரு கொடுத்தீங்கனாலே போதும், இந்த மந்திரமானது சித்தி ஆகிரும். சரிங்களா, இதுக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு அதிகபட்ச உரு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 5008 உரு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே இது உங்களுக்கு சித்திக்கு வந்துடும். சரிங்களா, இந்த மந்திரம் சொல்லும் பொழுது மது மாமிசம் கம்பல்சரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், திசை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வச்சு நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள். அதாவது ஃபோட்டோ கிழக்கு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பூஜைக்கு உண்டான மந்திரத்தை இப்போ பார்க்கலாம். ஓம் நமோ பகவதி கௌரி சங்கர சுதாய விஷ்ணு மாயி நமோ நமக. இதுதாங்க இந்த சக்தி வாய்ந்த ஒரு விஷ்ணு மாயனுடைய மந்திரம். பூஜை செய்யக்கூடிய காலங்களில் இல்லறம், மது மாமிசம் அனைத்துமே தவிர்த்து தான் நீங்கள் பூஜை செய்யணும். இதே வளர்பிறை நாளில் நீங்கள் ஆரம்பித்து கண்டிப்பாக செய்யலாம். அப்பொழுது உங்களுக்கு சித்தி கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஓம் பைரவாய நம, ஓம் சிவாய நம.